இந்துக்களால் ஆளப்படுற நாட்டில் சிறுபான்மையினரான முஸ்லீம்க்கு தக்க உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் முஸ்லீம் தலைவர்கள் யார்? பக்ருதீன் தியாப்ஜி, அப்புறம் வந்துட்டு பம்பாயைச் சேர்ந்த ரஹமதுல்லா சயானி, தென் சென்னையைச் சேர்ந்த பக்ருதீன் தியாப்ஜி, பம்பாய் ரஹமதுல்லா சயானி, சென்னையைச் சேர்ந்த நவாப் சையது முகமது பகதூர், வங்காளத்தைச் சேர்ந்த ரசூல், இவங்க எல்லாருமே காங்கிரஸை ஆதரித்தாங்க முஸ்லீமாக இருந்தால் கூட. ஆனால் வட இந்தியாவில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் சையத் அகமது கானோட வழியை பின்பற்றி பிரிட்டிஷாரை ஆதரித்தாங்க. ஓகேவா? பிரதிநிதித்துவ அமைப்புகளின் அறிமுகம், அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகள் போன்றவை முஸ்லிம்களின் பயத்தை அதிகரிக்க தொடங்கியதால் சையத் அகமது கானும் அவரை பின்பற்றியவர்களும் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட தொடங்கினாங்க. ஓகேவா? அரசாங்கத்துடன் எடுத்துச் செல்லும் முயற்சியாகவே 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது.